என்ன ஆச்சுங்க? ஓ 2 நாள் போராட்டம் பண்ணீங்க. இது எதுக்காக இப்போ கை விட்டு வெளியே வந்தீங்க? அது என்ன காரணம் அது சொல்லுங்கள் சார். இப்போ பங்காரப்பேட்டை எம்எல்ஏ, கேஜிஎஃப் எம்எல்ஏ, கோலார் டிஸ்ட்ரிக்ட் எம்பி 3 பேருமே வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிஎம்டி கிட்ட இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசணும், இங்கே இருக்கிறவங்க எதுவும் முடிவு எடுக்க முடியாது, அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் நேற்று நாங்கள் பேசிட்டோம். அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. யார் டிசிஷன் எடுக்கிறான் அவங்கள வர வை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ டிமாண்ட் பண்ணும் போதும் சிஎம்டி அவருக்கு மேலே கவர்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு எம்பியாக நான் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், 30 நாளைக்குள்ளே அவங்க கூப்பிட்டு ஏதாவது பேசணும். அதே மாதிரி பங்காரப்பேட்டை எம்எல்ஏ, கேஜிஎஃப் எம்எல்ஏ 3 பேரும் வந்து எங்கள் இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்து 30ஆம் தேதிக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா 31ஆம் தேதி நாங்களே டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை சிஎம்டி கிட்ட இப்போ உட்கார வச்சு பேசி உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு நாங்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2 எம்எல்ஏ எம்பி இந்த தொகுதியுடைய எம்பி சேர்ந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததுன்னு பேரில் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த மேனேஜ்மெண்ட்டை நம்ப மாட்டோம் நாங்கள். ஆனால் இது எம்எல்ஏ எம்பி நாங்கள் நம்புகிறோம். அவங்க இதை நடக்கலைன்னா அவங்க எங்கள் கூட நின்று போராடுறேன்னு சொல்லிக்கிறதுனால இந்த தற்காலிகமாக இதை நிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ 2 நாளாக வந்து பிஎம்எல் நான் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து தொழிலாளிகளுடன் நிரந்தரமான கோரிக்கைங்க. இந்த பெம்எல் மேனேஜ்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக தொழிலாளிகளை வந்து ஏமாத்துறது தான் வேலை. இன்றைக்கி அதை முறியடிக்கணும். இனி தொழிலாளி ஏமாறக்கூடாது. இனி வந்து நம்மளுக்கு நியாயம் கிடைச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல முறை வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்கள் டிமாண்ட் மேலே சார்ட்டர் ஆஃப் டிமாண்டு சம்பள உயர்வுக்கான டிமாண்டை கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் தொழிலாளி, கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர், மிஷினில் வேலை செய்கிறவங்களை வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்ற நம்பிக்கையோடு உழைச்சின்னு இந்த தொழிலாளியை வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஏமாற்ற தொடங்கிடுச்சு. இதை எதிர்த்து நாங்கள் போய் போராட்டம் பண்ணி நாங்கள் கேட்கும் போதும் இப்போ வந்துக்கிற புது சிஎம்டி வந்து அன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போதும் ஏற்கனவே விஆர்எஸ் நடராஜன் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கிறாரு. அந்த ஸ்கீம் மேலே எங்களை வந்து கன்சிடர் பண்ணோம், அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் டிமாண்ட் பண்ணோம். அப்போ ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஆன்லைனில் கால்பேர் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த ஆன்லைன் மூலிமா ஆளை கூப்பிட்டு வர ஒரு நடவடிக்கை வந்து இந்த மேனேஜ்மெண்ட் எடுக்கும் போதும் இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி, நான் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து ஹைகோர்ட்டில் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் மேலே வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த கேஸ் வந்து முதல் ஹியரிங்லேயே வந்து ஸ்டே எடுத்து ஜூன் 21ஆம் தேதி வந்து அது மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. என்ன ஜட்ஜ்மெண்ட்னாக்கா, உள்ள நீங்கள் கேட்குற குவாலிஃபிகேஷன் இருக்கிற பட்சத்தில் வெளியேருந்து ஆள் எடுக்கிறது தப்பு, உள்ளகிறவங்களே கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. அந்த ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுத்தோம். அந்த ஆர்டர் காப்பியோட 1 மாதம் அந்த கோர்ட்டு டைம் கொடுத்து உள்ளே இருக்கிறவங்கள வந்து கன்சிடர் பண்ணோம், அவங்க கேப்பபிளாக இல்லையா, எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பண்ணோன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு கோர்ட் 1 மாதம் டைம் கொடுத்துச்சு. 1 மாதம் அமைதியாக இருந்துட்டு அடுத்த நாளே வந்து இதுக்கு ஸ்டே எப்போ எடுத்தோமோ அப்போது என்ன இந்த குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் சி குரூப் எடுத்தாங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கி வர வச்சு உள்ளே வந்து இன்றைக்கி கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸில் 26 பேர் வந்து புதுசாக இங்கே வர வச்சுருக்குறாங்க. இதை எதிர்த்து இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அவமதிக்கிற விஷயம். ஆனால் இதை எதையுமே மேனேஜ்மெண்ட்டு யாரையுமே மதிக்காத ஒரு போக்கில் இன்றைக்கி போகும்போதோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருந்தாலும் தொழிலாளி இன்றைக்கி இது 20 வருஷம் நாங்கள் வேலை செஞ்சு இன்றைக்கி யாரோ ஒருத்தன் வரான், அவனுக்கு நாங்கள் வந்து வேலை கற்றுக் கொடுத்து அவனுக்கே நான் ஹெல்ப்பராக நிற்கணும்மா. நன்றி.